மேல என் பொண்டாட்டி மேல ஒரு அடி பட்டுச்சுனாலுமே மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். மரியாதை இருக்காதா? எங்க விடுங்க, எங்க விடுங்க. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? அரவிந்த் கம்ம நேரடா, கம்ம நேர. அவங்க பேச நம்ம பேச வார்த்தை முத்திக்கிட்டே தான் போகும். அதுக்கப்புறம் குடும்ப நிரந்தரமா பிரிஞ்சிருண்டா. என் பொண்டாட்டி சொல்ற ஒரே வார்த்தைக்காக அமைதியா இருக்கேன். அப்புறம் இல்லனா அவ்வளவுதான். ஓஹோ, பொண்டாட்டி அம்ல பொண்டாட்டி. நாங்க விளக்காம தான் உனக்கு பொண்டாட்டி வந்துச்சா பொண்டாட்டி? ஏண்டா பாருங்க, நீங்க எல்லாம் வயசுல மூத்தவங்க, கொஞ்சமாவது பார்த்து பேசுங்க. இன்னைக்கு வார்த்தை இருக்குன்ற வாய் இருக்குன்றதுக்காக வார்த்தையை கூட்டிடலாம், நாளைக்கு மூஞ்சில முடிக்க முடியாத அளவுக்கு அடைச்சி வாய் மூடு. நானும் போனா போதுன்னு பொறுத்து போனா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என் தங்கச்சி அப்படித்தானே அடிப்பா, அப்படிதான் அடிப்பா. எங்க வயித்துல அடிச்சுட்டு போனவ தானே இவ. அப்படி சொல்லுனே, அப்படி சொல்லு. ஷோ, ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. ஆளுக்கு பேச பிரச்சனை தான் ஆகும். ஏங்க, நாங்க பொறுமையா தானங்க பேச வந்தோம். இவங்க தானே வாய்க்கு வந்தபடி பேசி அடிக்கவும் செய்யறாங்க. அப்படிதான்டா அடிப்பேன், அப்படிதான் அடிப்பேன். வயிறு எரியுதுடா, வயிறு எரியுது. எங்க அண்ணன் இவளுகளுக்காக என்ன வீட்டை விட்டு துரத்தினா. இன்னைக்கு இவளுக்கு எல்லாரும் சேர்ந்து என் அண்ணனை இப்படின்னு உட்கார வச்சு அழுக வச்சுட்டாளுங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு கம்பெனி இருப்பேனா? ஐயோ, நான் பண்ணுனது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு ஏன் இப்படி வார்த்தையை கொட்டுறீங்க அத்தை? உனக்கு மாப்பிள்ளை பார்த்து உன்னை பெரிய இடத்துல கட்டி குடிக்கணும்னு எங்க அண்ணன் அம்புட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ பாருங்க, இந்த விஷயத்துல தப்பு பண்ணினது நான் தான். நீங்க அடிக்கணும், உதைக்கணும், ஏன் என்ன பண்ணனாலும் என்ன பண்ணுங்க, திட்டுனாலும் கூட திட்டுங்க. ஆனா இந்த விஷயத்துல தனலட்சுமிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. உண்மையை சொல்ல போனோம்னா, தனலட்சுமி கழுத்துல விருப்பம் இல்லாம தாலி கட்டினது நான் தான். அவளுக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அவ எல்லாரும் வேணும், அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் தான் நாங்க இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். நான் தான் அவசரப்பட்டேன். என் வீட்டுல எங்க அம்மா பொண்ணு பார்த்துட்டாங்க. எங்க அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரே பிடிவாதத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களோட இதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாம தனலட்சுமி சின்ன வயசுல இருந்து நானும் தனலட்சுமி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைப்பிரியாம விரும்பி இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவளுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. 25,000 சம்பாதிக்கிறேன், அந்த சம்பளத்தை ஆட்டைய போடணும் தானே நீ கல்யாணம் பண்ணிருக்க. இது 25,000 சம்பளத்துக்கு ஆட்டைய போடணும்னா? ஏங்க, அதே ஆபீஸ்ல தான் நானும் வேலை செய்யறேன். நானும் 25,000 கை நிறைய சம்பாதிக்கிறேன். புரியுதுங்களா? தனலட்சுமி தான் சம்பாதிச்சு இந்த வீட்டுல எல்லாம் வாங்கி போடணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவன் என் வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கலாம். நான் வீடு கட்டினதே என் தனலட்சுமிக்காக தான். அவளை ஒண்ணு வாடகை வீட்டு கூட்டிட்டு போய் அவளை கஷ்டப்பட வைக்கணும், அவ சம்பாத்தியத்துல உட்காந்து திங்கணும்னு ஒரு நாள் நான் யோசிச்சது கிடையாது. ஓ, அப்ப என் அண்ணன் அவன் பொண்டாட்டியோட சம்பாத்தியத்துல உட்காந்து திங்கிறான்னு குத்தி காட்டுறியா? சொந்த வீடுலன்னு குத்தி காட்டுறியா? அதெல்லாம் நான் சொல்லல, இப்ப நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அடியே, வாயை மூடிக்கிட்டு இருடி கொஞ்ச நேரம். விடுங்க, என்ன விடுங்க. அவன் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம வீட்டுல வந்து அதை நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா? ஏங்க, இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? எங்க அண்ணன் எம்பிட்டு செலவு பண்ணி இவளை படிக்க வச்சு ஆளாக்குன. இங்க பாருங்க, படிக்க வச்சு ஆளாக்குனாருன்னு சொல்றீங்கல்ல. அவ இவ்வளவு நாள் சம்பாதிச்ச சம்பாதியத்துல ஒரு ரூபா கூட நானும் எடுத்தது கிடையாது, அவளும் எடுத்தது கிடையாது. இந்த குடும்பத்துக்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு தான் அவ சம்பாத்தியம் மொத்தத்தையும் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. சொல்றீங்களே சின்ன வயசுல இருந்து அவளை வளர்த்தோம், ஆளாக்கணும் அப்படின்னு. அதுக்கு எவ்வளவு செலவானுச்சுன்னு கணக்கு வழக்கு இருந்தா கொடுங்க, அதையும் நானே கொடுத்துறேன். என் பொண்டாட்டியை யாரும் கடங்காரனும் பேசக்கூடாது, அவளை வாய்க்கு வந்தபடியும் பேச விட மாட்டேன். இவ்வளவு தூரம் வாய்க்கு வந்தபடி வக்கனையா பேசுறியே, தாய்ப்பாலுக்கு நீ கொடுக்குற காசுக்கு ஈடாகுமா? பிஞ்சில இருந்து வளர்த்த எங்களுக்கு தாண்டா அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். நாளைக்கு நீ பொம்பளை பிள்ளைய பெற்று வாம்பிள்ள உன் பேச கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது அந்த வலி வேதனையும் தெரியும். என் பையன் இன்னைக்கு கண்ணீர் சிந்துற மாதிரி தாண்டா நீங்க என்னைக்கு கண்ணீர் சிந்துவீங்க? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. இங்க பாருங்க, சாப விட்டுற வேலை வச்சுக்காதீங்க. அப்படிதானே எங்க அம்மா விடுவாங்க, அப்படிதான் விடுவாங்க. என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ? இவளுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கறாளா? அவ வாய மூறி சொல்லிக்கிட்டே இருக்க, ஆட்டக்காரி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. மூட தெரியாதா? ஏதோ தனக்கு தான் வாய் இருக்க மாதிரியும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு. வாய மூடுங்கன்னா மூடணும். என்ன மாப்பிள்ள, அவங்களுக்கோசரம் புள்ளைய போய் கை நீட்டுறீங்க? கையை நீட்டாம வேற என்ன பண்ணுவாங்க? இப்ப அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன மாப்பிள்ள, இங்க பாருங்க மச்சான், உண்மையை சொல்ல போனா இவங்க 2 பேரும் விரும்புறது எனக்கு ஏற்கனவே தெரியுங்க. என்னது ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்சுமா மறைச்சிருக்கீங்க? என் மாப்பிள்ள, இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு புள்ள இருந்து இப்படி ஒரு தப்பு பண்ணினான்னு வைங்க, உங்ககிட்ட கழுத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து 4 அடி இழுத்து வச்சு உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. இங்க பாருங்க மச்சான், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த பையனை பத்தி நான் விசாரிச்சேன். அதுவும் இல்லாம இவன் ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மூலியமாவும் விசாரிச்சேன். ஒரு நாள் கூட தப்பான பழக்கத்தோடு 2 பேரும் பழகுனதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. நானே உங்ககிட்ட சொல்லி இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இந்த ராட்சசி உங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு அங்க வந்து உட்காந்துட்டு இங்க போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அவ ஒரு பஞ்சாயத்து. இதுல வேற நான் அந்த கல்யாண பேச்சுன்னு தெரிஞ்ச உடனேயுமே அந்த கல்யாணத்தை நிறுத்தணும், இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கணும்னு தான் அப்பயே நினைச்சேன். அதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவேன்னு ஆயிப்போச்சு. சரி, அதுக்கப்புறமா வந்து சொல்லலான்னு பார்த்தா அன்னைக்கு ராத்திரி இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை.
இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க தேடி போனாலும் சரி, கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி பையன் எங்கேயும் கிடைக்க பாருங்க. நானும் படிச்சவன் தான், கை நிறைய சம்பாதிக்கிறேன் தான். ஆனா உங்க தங்கச்சி எனக்கு கட்டும்போது எத்தனை பவுன் போட்டு கட்டி கொடுத்தீங்க? 20 பவுன் 25 பவுன் போட்டீங்கல்ல. ஆனா இந்த பையனுக்கு நம்ம ஒண்ணுமே போட கிடையாது. நம்ம பிள்ளைக்கு புரியுதா? எதுவுமே போடாமையும் அந்த பையன் என் பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியும், சம்பாரிச்ச பணத்தை கூட நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு மேல ஒரு மாப்பிள்ளை எங்கிட்டு போய் உங்களுக்கு கிடைப்பான்? நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஆம்பளை அப்படின்ற இந்த திமிரை நம்ம பொண்டாட்டிங்கள்ட்ட காட்டுவான். ஆனா இவன் என்னைக்காவது ஒரு நாள் காட்டினானா? சொல்லுங்க பாப்போம். இந்த காலத்துல பொண்ணு பார்த்தாலே அது காதல், அதை எப்படியெல்லாம் சித்தரிச்சு அதை தப்பான வழியில கொண்டு போய் அந்த ஆசை முடிஞ்ச உடனேயுமே தூக்கி வீசிட்டு போற பசங்க மத்தியில நான் சின்ன வயசுலேருந்து விரும்பின பொண்ணை கூட்டிட்டு வரணும்னா கூட யாரும் அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு ஒரு வீட்டை கட்டி அவளுக்குன்னு நகை நட்டை சேர்த்து வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை எங்கே போய் கிடைப்பான்? இதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணு பேரில் நீங்கள் என்னத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க? ஆனால் அவன் இந்த வயசுலேயே உன் பொண்ணு பேரில் எல்ஐசியை போட்டு வச்சுருக்கான். நகை நட்டை 15 பவுனுக்கு மேலே சேர்த்து வச்சுருக்கிறான். சொந்தமாக ஒரு வீடை இருந்தாலும் என் பொண்டாட்டி வாழ்கிற வீடு வசதியுள்ள வீடாக இருக்கணும்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ணி வீட்டை கட்டியிருக்கான். ஏன் நீங்கள் தானே வீட்டை கட்டினீங்க? இதுக்கு மேலே ஒரு மாப்பிள்ளை என்ன செய்வான்? நீங்களும் தான் ஒரு மாப்பிள்ளை பார்த்தீங்களே. உங்கள் பொண்ணுக்கு எதுவும் போட வேணாம், வந்தால் வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போகணும். ஒரு பொண்ணும் நான் தப்பெல்லாம் சொல்லலை. ஏன் உங்கள் பொண்ணு அவங்க தங்கச்சி தான் என் வீட்டில் வந்து வேலைக்கு போகிறா வைக்கிறான். ஆனால் அவள் ஒரு நாளும் சம்பாரிச்சு எனக்கு கொடுத்தது கிடையாது. அவள் உங்களுக்கே கொடுத்தது கிடையாது. என்ன பண்ணுற, எந்த கண்ட்ராபி பண்ணுறான்னு கூட நமக்கு தெரியாது. இப்படி இருக்கவங்க மத்தியில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். அந்த பொண்ணும் அந்த பையனும் எவ்வளோ மேலானவங்கன்னு கொஞ்சமாவது யோசிங்க. நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க? முதல்ல எதுவுமே வேண்டான்னாங்க. அதுக்கப்புறம் சொந்தம் வந்தோம் 4 பேர் கேட்பாங்க, அதனால மாப்பிள்ளைக்கு நகை போடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? வசதியான வீடு, அதனால சொந்தம் வந்தெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு தனித்தனி ரூமா பெரிய ஹோட்டலாக பார்த்து போடுங்கன்னாங்க. சாப்பாடு செலவு எல்லாமே நல்லா ஏற்றி விட்டாங்க. இந்நேரத்துக்கு அந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுத்தா நம்ம பிள்ளை கண்ணீர் கம்பளியமாக தான் வந்து நிற்பாளே தவிர சந்தோஷமாக வந்து நிற்க மாட்டா. நீங்களே எத்தனையோ கல்யாணத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்கல்ல. அத்தனை கல்யாணத்துலேயும் எதை நம்பி வந்தாங்க உங்கள் கூட? எதை நம்பி வந்தாங்க? வெறும் காதலுன்ற வெறும் வார்த்தையை நம்பி ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பிள்ளையும் வந்தாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களா? நீங்கள் சேர்த்து வச்சவங்களாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னு எந்த கன்றாவியெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இவங்க 2 பேரும் தன்னோட உழைப்பில் இன்னைக்கு தன் பொண்டாட்டிக்கு செய்யணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கான். இப்படியாப்பட்ட மாப்பிள்ளைய கோடி ரூபாய் கொடுத்தாலும் வரமாட்டான். வரதட்சணை வேணான்னு சொல்லுவாங்க. பின்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் அதை போடு இதை போடுன்னு வாங்க. அம்புட்டு பிரச்சனையும் நமக்கு இல்லாமல் பண்ணியிருக்கா உங்கள் பொண்ணு. அதெல்லாம் உங்களுக்கு புரியல. சரி அவங்கள விடுங்கங்க, நான் மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணலைங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆகி உங்கள் பொண்டாட்டியோட ஒரு 30 வருஷமாவது ஆயிருக்கும் அநேகமாக. அப்படி நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு என்னத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க? இன்ன வரைக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது. இப்போ கூட நீங்கள் சொன்னீங்களே அத்தை, அவள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்தா வேலைக்கு ஓடிட்டான்னு சொல்கிறீங்களே. எல்லாரும் இப்படி வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா எவன் வாடகை கட்டுவான்? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான். என்னமோ சொந்த வீடை அவங்க பையன் கட்டி விட்டுருக்காரு, என்னமோ சவுடால் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்போ உங்கள் பையன் சம்பாரிச்சு போட ஆரம்பிச்சாரு? ஏதோ இப்போ 1 வருஷம் 2 வருஷம் சம்பாரிச்சிருப்பாரா? சம்பாரிச்ச பணத்தை மொத்தமாக கொடுத்துருப்பாரா? குடிச்சே தானே அடிச்சிருப்பாரு. இத்தனை வருஷத்துக்கு அந்த அம்மா எங்கள் அக்கா இந்த வீட்டுக்காக அம்புட்டு உழைச்சி போட்டுச்சு. ஆனால் அந்த மனுஷிய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீங்க. இங்கே பாருங்க, உங்கள் பையன் உங்கள் மருமவளை பண்ணுற கொடுமையெல்லாம் நான் உங்கள் பொண்ணுக்கு பண்ணினேன்னு வைங்க, நீங்கள் தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன். ஏதோ உங்களுக்கு நான் மாப்பிள்ளையாக கிடைக்கும், உங்கள் புள்ள வாழ்க்கையில் ஓடுது. இல்லைன்னு வைங்க, இவெல்லாம் வாழ வேண்டிய ஆளே கிடையாது. இன்னத்துக்கும் எங்கள் அம்மாவில் ஒரு வார்த்தை ஏதோ 1 2 சுருக்குன்னு பேசினா கூட உடனே வீட்டை விட்டு ஓடி வந்துடுவான். ஆனால் நீங்கள் உங்கள் மருமவை வாழவே கூடாதுன்னு எவ்வளோ வார்த்தையை கொட்டுறீங்க. அந்த அக்கா நினச்சிருந்தாங்கன்னு வைங்க, இந்த குடும்பமும் வேணாம் ஒரு வெங்காயமும் வேணாம்னு தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க தெரியுமா? ஆனாலும் எப்பயும் இந்த குடும்பத்துக்கு வந்துட்டோம், அடித்தாலும் பிடிச்சாலும் இந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு பொண்ணாக இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் 2 பேரும் ஆடுற ஆட்டத்துக்கும் இந்தா இவன் ஆனா ஊனா இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு பண்ணுற கூத்துக்கும் குடும்பமே சேர்ந்து கும்மி அடிக்கிற அளவுக்கு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் இவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கையே வாழ முடியாது. முதல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. இவங்கெல்லாம் தன்னை பல வந்து சேருவாங்க. இந்தாங்க தனலட்சுமி, இத்தனை நாள் ஊதியம்
மொத்தமா கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கினாலும் சரி வாங்காம போனாலும் சரி நாங்க வச்சுட்டு போறோம். வா போலாம். கிளவி காலையிலேருந்து நம்மள வேலையா வாங்கி சாவடிச்சுட்டா. இது இந்த போனு கண்ட வேற. சொல்லுமா. என்னடி என்ன பண்ற? சாப்பிட்டியா? கிழிச்சேன். கிழிச்சியா? எதடி கிழிச்ச? அம்மா வாய கிண்டாதம்மா, கம்முனு போன வைமா. ஏண்டி புள்ளத்தாச்சி புள்ள சாப்பிட்டியா என்னன்னு போன் போட்டா என்னடி திமிரா பேசுற? நான் எங்க சாப்பிட்டேன். ஏண்டி ஏன் உன் மாமியார் கறி இன்னும் சமைக்கலையா? ஏன் வீட்டுக்கு வேலைக்கறி சமைக்கலையா? என்னன்னு தெரியும், நானே துணி துவைச்சுக்கிட்டு கிடக்குறேன். துணி துவைச்சியா? ஏன் வேலைக்கறி லீவா? இந்த மாமியார் கிளவி வேலைக்கறியெல்லாம் வேணான்னு நிறுத்தி விட்டாம்மா. நான் தான் இனி இந்த வீட்டுக்கு வேலை செய்யணுமா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாமா. ஊருப்பட்ட துணி அள்ளி போட்டுட்டாமா, துணியை துவன்னு சொல்லி. வேணும்னே பண்ணிக்கிட்டு தெரிகிறாடி ஏகத்தாளம் பிடிச்சவ. அவளுக்கு இருக்கு. இரு சரி, துணி துவனா என்ன வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க வேண்டியதானே? அதை ஏம்மா கேட்குறேன். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு இங்கே வேற ஷடவுனுனால தண்ணியும் வேற இல்லை. தண்ணி இல்லாமல் கிணத்தலடியிலேருந்து தண்ணியை மோந்து ஒரு வழி ஆயிட்டேம்மா நான். அடி பாவி, கரண்ட் இல்லைன்னா என்னடி? அது நாளைக்கு போட்டா ஆவாதா? இன்னைக்கே தான் துவைக்கணுமாமா. ரொம்ப தாண்டி பண்ணிக்கிட்டு திரிகிறா. மருமவ மண்ணாங்கட்டின்னு கோவப்பட்டு வந்தல்ல, இனி நீ தாண்டி இந்த வீட்டுக்கு எல்லாம் செய்யணும் வைக்கணும்ட்டாமா. இதில் வேற சமைக்கணும் துவைக்கணும் குளிக்கணும்னு ஊறுபட்ட வேலை எனக்கு கடுப்பா இருக்குதுமா. மாமியார்னா தலையில என்ன கொம்பு முளைச்சிருமா? இவ வேலை வெட்டி பார்க்காம நீ வேலை வெட்டி பார்க்கணுமா? இருக்கட்டும், அவளுக்கு வச்சுக்கிற இரு. போமா, எனக்கு உடம்புலாம் டயர்டா இருக்குமா. இந்த கிழவி என்னத்தை சமைச்சு வச்சிருக்கான்னு வேற தெரியல. நான் போய் சாப்பிட்டு படுக்கிறேன். சரிம்மா நீ உடம்பு பாரு. ஷோ ஆடி விரட்டி வந்து பாரு. இங்கே பாரு, உன் புருஷனை எப்படியாவது கைக்குள்ளே போட்டு வச்சுக்க. தனி கொடுத்தன போகிற வழியை பாரு. அப்படி இல்லையே அதுங்க ரெண்டையும் வேற பக்கம் வீடை பார்த்து அனுப்பி விட்டுவிட்டு நீ இருக்கிற வழியை பாரு. சரியா? சும்மா உன் மாமியார் அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு இருக்காம. ஏன்னா உங்கள் அப்பங்கனும் சரி உன் அண்ணனும் சரி இனிமேல் உனக்காக ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. அவனுங்களெல்லாம் நம்பி வேலைக்கு ஆகாது. நீ தான் உன் குடும்பத்தை பார்த்துக்கணும். அதனால என்ன கதின்னு பார்த்துக்க. சரிம்மா. அந்த மனுஷன் தான் என்கிட்ட புடி கொடுக்கவே மாட்டேங்கிறானே. அப்படி தாண்டா வீராப்பா இருப்பானுங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஆத்தாக்கறி உன்னை திட்டும்போது திட்டு வாங்குற மாதிரியும் அடி கொடுத்தா அடி வாங்குற மாதிரியும் நடி. அப்போ தான் அந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது மனசரிஞ்சு உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவான். அதுக்கப்புறம் இவளுகளை வெளியே துரத்தி போடலாம். சரியா? அவ ரூட்டுல போய் அவளை மடக்கணும்டி. ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும். களியை கிண்டி வச்சிருக்கேன் இன்னைக்கு. இல்லங்க, இன்னைக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் சரின்னு செஞ்சேன். நமக்கு மட்டும் இதை செஞ்சுட்டு அவனுக்கு தோசையை ஊத்தி வச்சிருக்க. அவன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான், அதான் அவனுக்கு மட்டும் தோசையை ஊத்தி வச்சேன். டே தம்பியே, டே வாடா சாப்பிட. என்னம்மா சாப்பாடு? எங்களுக்கு களி கிண்டி வச்சேன், உனக்கு தோசை செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. ஐயோ, தோசையா? வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் இல்லையேடா. உனக்கும் தோசையை ஊற்றி வச்சுட்டு அவ்வளோதான் மாவு இருந்துச்சு. அப்புறம் உங்கள் அப்பனுக்கு எனக்கும் மட்டும் களி தான் ஆளுக்கு 2 உருண்டைன்னு செஞ்சு வச்சேன். நீ அவ்வளோதானே சாப்பிடுவேன், சாப்பிடு. ஐயோ எம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலம்மா. ரைஸ் கீசுன்னு ஏதாவது ஒன்று செய்யலாம். ஆமாம், கேஸ் விற்கிற வரைக்கு ரைஸு கீஸுன்னு செய்வாங்க. சாப்பிட்றா வந்து உக்காந்து பாரு. சாப்பிட எல்லாரும் உக்காந்துருக்காங்க, ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொன்னாங்களா? கிளவி எவ்வளோ திமிரு பாத்தியா? இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வச்சுக்கிறேன் ஒரு நாள். ஐயோ கபகபன்னு பசிக்குதே, போய் சோத்தை போட்டு வருவோம். சாப்பிடுங்க. சமைக்கலையான்னு கேட்டேன். ஏன் பார்த்தா தெரியல சாப்பிடுறது? நீங்கெல்லாம் சாப்பிட்றீங்க சரி, அங்க ஒண்ணுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. நீ பாட்டுக்கு துணியை துவைச்சுக்கிட்டு இருந்தா யாரு சமைக்கிறது? அதனாலதான் என் பிள்ளைக்கு என் புருஷனுக்குன்னு நான் மட்டும் சமைச்சுக்கிட்டு வந்துட்டேன். இல்லைன்னு மாங்குன்னு அந்த வேகாத வெயில அம்புட்டு துணியை துவைச்சு போட்டேன். ராத்திரி தூங்குற நேரத்துல கூட சமைச்சு வைக்க கூடாதா? வீட்டுக்கு மருமவ தானே நீ? மருமவளா நீ தான் பொறுப்போட எங்களுக்கு சமைச்சு போட்டிருக்கணும். அந்த பொறுப்பு திருப்பு தான் உன் வீட்டுல சொல்லி கொடுக்கலையே. அப்படி இருக்கும்போது நீ தான் உனக்கு தேவையானது செஞ்சு எங்களுக்கும் செய்யணும். யோ, நீ அப்படியே தானே உக்காந்துக்கிட்டு இருக்க. கட்டின பொண்டாட்டிக்கு எதுவுமே இல்லாம பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்றியா? வாயை மட்டும் நல்ல முக்குன்னு முக்கிட்டு இருக்க. அவன் என்னடி சொல்லுவான்? அவன் என்ன சொல்லுவான்? அதான் நான் சொல்றேன்ல. இதே உனக்கு அதிகம் தான். வேணும்னா ஆக்கி தின்னு, இல்லைன்னா போய் பட்னியா கடை. எத்தனை நாள் ஆக்கி வச்சுக்கிட்டு வந்து தின்னுன்னு சொன்னா நீ சாப்பிடுவியா? அதுவும் என் கையில சாப்பிட்ற ஆளா நீ? உனக்கு ஆக்கியெல்லாம் வடிச்சு கொட்ட முடியாது. வேணும்னா தின்னு, இல்லைன்னா உனக்கு தான் பட்னியா ரூமை புட்டிக்கிட்டு கிடக்கிறதுக்கு பிடிக்குமே, அந்த மாதிரி போய் கடை. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் பாருங்க, இதெல்லாம் அனுபவிக்க போறீங்க. இந்த மாதிரி கொழுந்து, எனக்கு இது 2 உருண்டை சாப்பிட முடியாது. நான் ஒன்றை சாப்பிட்டுக்கிறேன். இந்த ஒன்றை வேணா அந்த பிள்ளைக்கு தட்டில் போட்டு கொடு, போய் சாப்பிட்டோம். பாவம் வயிற்று பிள்ளை கறி.
இங்க பாருங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. பெரிய இவ மாதிரி போலீஸ் கேஸ்ன்னு சொல்லி நம்ம மான மரியாதையை வாங்கினால டிவி பேப்பர் கீப்பர்னு அம்புட்டியும் உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் மருமவ மண்ணாங்கட்டி நின்று ஆடிக்கிட்டு இருந்தா அவ கொழுப்ப கரைக்க வேணாமா? அதனால இருக்கட்டும். ஆக்கி வைக்கும் போதெல்லாம் திங்க மாட்டாங்க மகாராணி. அதனாலதான் அளவா ஆக்குனேன். வேணும்னா திங்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பண்ணட்டும். ஐயோ ஆண்டவனே, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒன்னாகி போச்சுன்னா என்ன பண்றது? அம்புட்டு துணியும் துவைக்க போட்டு இப்போ சோறு கூட போடாம இருந்தேன்னா அதெல்லாம் பாவமா? இங்க பாருங்க, இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாதுங்க. சரியான கைகாரி, ஏமாத்துக்காரி, நைய வஞ்சகி. எப்படி எந்த குடியை கெடுக்கலான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டே இருப்பான். அதுவும் இல்லாம அந்த ஊர் பக்கம் விசாரிச்சேன். அந்த ஓடி போனானே அந்த பையன் எப்படி என்னன்னு. அந்த பையன் அப்படி தங்கமா தங்கி சோத்தை பொங்கி ஊட்டி விடுவானா. நல்லா தின்னுபிட்டு வந்து அவனுக்கே டாட்டா கட்டிட்டு வந்தவ. நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால இவளுக்கெல்லாம் இப்படிதான் வைக்கணும்.